ரெண்டு நெஞ்சும் பேசுறேன் கண் பார்வை வெள்ள தோண்டி வீசுறேன் பூ பூக்கும் வாசம் ஒன்று போதும் கண்கள் பார்க்க வேண்டுமா பெண்ணுள்ளம் என்று ஊஞ்சல் போல காதலாகி ஆடுமா என்ன மீனா எல்லாம் முடிஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு கடிதம் இல்லையே பாட்டி நான் வேணா வாங்கி தருவா போயிட்டு வா மம்மி எனக்கு டிராயிங் பண்ணணும்னா எங்க உட்கார்ந்து பண்றது அவ்வளவுதானே நேரா பெட்ரூம்ல போய் உட்காரு தன்யா கொஞ்ச நேரம் அத்து கூட போய் உள்ள உட்காந்து கோயே போடா செல்லும் என்ன அதுக்குள்ள போய் புதுசு வாங்கிட்டாளா அப்புறம் சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அத்தை ஏன் ரசகுல்லா இப்படி திறந்தே வச்சிருக்கீங்க இத மட்டும் மாமா பார்த்தாரு அவ்வளவுதான் மொத்தத்தையும் காலி பண்ணாம விட மாட்டாரு ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க அப்புறம் ராஜுக்கு இல்லாம போயிடும்ல என்ன இவ்வளவுதான் போட்டு முடிச்சிருக்கியா சீக்கிரம் பண்ணி எல்லாருக்கும் வேணும்ல அத்தன் ஒரு 2 நிமிஷம் பாத்துக்கோங்களேன் போன் வருது ஏப்பா பாரு போனு வீட்டு வேலையில அக்கறையே இல்ல ஹலோ மீனா சாரி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இல்ல சார் இட்ஸ் ஓகே சொல்லுங்க சார் சாரி மீனா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் இப்போ சில்வர் சாண்ட் ரிசார்ட்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் எனக்கு உடனே ராஜா பப்ளிஷர்ஸ் உடைய ஃபைல் வேணும் இப்போ நான் பொறுப்பு ஆபீஸ்க்கு போனா ரொம்ப லேட் ஆயிடும் மீனா இல்லையா சோ உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா நீ ஆபீஸ்க்கு போய் ஃபைல் எடுத்துட்டு இங்க வர முடியுமா இன்னைக்கு சண்டே இல்ல சார் அதுவும் வீட்ல இன்னைக்கு மீனா அங்க விருந்தாளிங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பாரு சார் ஆக்சுவலி வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீனா பட் அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இப்ப இங்க வரலன்னா மீட்டிங் கேன்சல் ஆயிடும் அப்புறம் நம்ம மேகசினுடைய பேரும் கெட்டு போயிடும் மோகன் இங்க இல்ல அவன் ராணிப்பேட்டைக்கு என் வேலையா தான் போயிருக்கான் இருந்தா அவனையாவது நான் வர சொல்லிருப்பேன் டிம்பியோ இல்ல கரண் கிட்ட சொன்னா அந்த ஃபைல தேடுறதுக்கு லேட் ஆயிடும் ஓகே மீனா நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பாரு நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிக்கிறேன் மீனா பிரவீன் சார் ஏதோ ஃபைல் வேணும்னு கால் பண்றாரு சண்டே அதுவுமா வேலைக்கு போகணுமா ஏதோ முக்கியமான மீட்டிங் ஆமா ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்றாரு ஃபைல் கரெக்ட் டைம்க்கு போலனா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும் ப்ளீஸ் பண்றாரு புரியுது வேலையும் முக்கியம்தான் பாரு நீ எதுக்கும் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருமா ஆமா அந்த விளக்குக்கு தேவையான அடடா உன்ன போய் கேட்கிறேன் பாரு சரி சரோஜா எங்க இருக்க ஹலோ சொல்லு மீனா உனக்கு அந்த சில்வர் சாண்ட் ரிசார்ட் தெரியும்ல எஸ் சார் நான் அங்க வந்துடுறேன் தேங்க்யூ சோ மச் மீனா யூ வெல்கம் சார் பாய் மீனா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீ ஓகே சொல்லிருக்க நேத்து கூட ஃபைல் இங்க தானே இருந்தது அதுக்குள்ள யாரு எடுத்து எங்க வச்சாங்கன்னு தெரியல சுரேஷ் சார் கொஞ்சம் மோகனுக்கு போன் பண்ணி அந்த பப்ளிஷர்ஸோட ஃபைல் எங்க இருக்குன்னு கேளுங்களேன் ஓகே மேடம் சுரேஷ் சொல்லுங்க ராஜா பப்ளிஷரோட அந்த ஃபைல்லாம் எங்க வச்சிருக்கீங்க மீனா மேடம் கேக்குறாங்க என்னையா கேள்வி இது இந்த மாதிரி மொக்க கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கீழே கீழே ஷெல்ஃப்ல தான் வச்சிருப்போம் அப்புறம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு லீவ் சொன்ன மிஸ்டர் சமர் அங்க ஆபீஸ்ல என்ன பண்றாங்க இன்னைக்கு தான் ஆபீஸ் லீவ் ஆச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு சார் கேக்குறாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க முதல்ல ஃபைல் எங்க இருக்குன்னு கேளுங்க பிரவீன் சார் அர்ஜென்ட்னு சொல்றாரு ஃபைல் வேணும்னு கேட்டாரா பிரவீன் சார் எங்க சார் பிரவீன் சார் எங்கன்னு கேக்குறாருங்க சில்வர் சாண்ட்ல சில்வர் சாண்டா எங்கன்னு புரியல ஐயோ ராமா சில்வர் சாண்ட் ரிசார்ட்ல இருக்காரு எத்தனை கேள்வி கேட்பாங்க சில்வர் சாண்ட் ரெசார்ட்டா சார்
ஹலோ ஹலோ. ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இருக்கு மோகன். உன்ன மாதிரி ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரால தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க சார். ராணிப்பேட்டில் ஒரு பெரிய திருட்டு, ஜுவல்லரி ஷாப். அந்த ஸ்டோரியை நீ தான் கவர் பண்ண. நீ வீக்கெண்ட் பொறுத்து ராணிப்பேட் என்ன நடந்ததுன்னு விசாரி. அதுக்கப்புறமா எனக்கு அப்டேட் பண்ணு. இப்பதான் கிளியர் ஆகுது. பிரவீன் சார் மிஸ்ஸஸ் அமரா சில்வர் சாண்ட் ரிசார்ட்ல மீட் பண்ணணும். அதனால பிளான் பண்ணி என்ன ராணிப்பேட்டை நான் விட மாட்டேன். அந்த பிரவீன் சார் தப்பா யோசிச்சு ஏதாவது ஏடா கூடமா பண்றதுக்குள்ள நாங்க போய் சேரணும். ஆக்சுவலி மீனா, உங்க வீடு 5th மெயின் ரோட்ல தானே இருக்கு? எஸ் சார். Hey, நானும் அந்த வழியா தான் போறேன். ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணணும். சரியா, நானும் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வணக்கங்க. இந்த பார்ட்டிக்காக அடியின் சார்பாக இதை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் மங்கி மேன் நான் நினைக்காதீங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல நீ உன் வாயை மூடு. ஐயோ, நீங்க கவலையப்படாதீங்க. நான் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வாங்க வாங்க, வணக்கம். இந்தாங்க, மங்கி மேனுடைய பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சது இல்ல. அதுக்காக ஸ்வீட் எடுத்து திங்க. எல்லாமே உன்னாலதான். நீ பண்ண வேலைனாலதான் கண்ட கண்ட வேலைக்காரங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. மன்னிச்சிருங்கம்மா. சாரி சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல. இது வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கேன். நீ திட்டு வாங்க கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிருக்கேன். கடைசியில என்னையே இந்த மாதிரி கவிதை திட்டியே. மன்னிச்சிருங்கம்மா. என்னதான் நீங்க நிறைய அவமானம் எல்லாம் பட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃபீல் பண்றீங்களம்மா. யார் முகத்திலயும் மொழிக்க லாய்க்கு இல்லாத ஒருத்த உங்களுக்கு புள்ளைய பிறந்துட்டான்ல. ஆயுதனா உத வாங்குவேன். என்னால தாங்க முடியல. புரியுதாடா? நீ என் செல்ல பையன் தானே. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேல்ல? பண்ணக்கூடாதுன்னு மம்மி. சாப்பிடு, சீக்கிரம் வந்துரு. ஹலோ சார். சில்வர் சாண்டா. எஸ் சார். நான் எங்க பாஸ் அங்க வந்துட்டாரான்னு செக் பண்ண கால் பண்ணேன். மிஸ்டர் பிரவீன் அவர் பேரு. அங்க வந்துட்டாரா? எஸ் சார். குட். நான் கால் பண்ணேன்னு சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஷூர் சார். அண்ட் அவரோட ஒய்ஃப் அவர் கூட அங்க இருக்காங்களா? நோ சார். ஆக்சுவலி இந்த ரூம் அவருக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்தது, கப்பல்ஸ் ரூம். ஆனா தனியா தான் வந்திருக்காரு. அவர் கூட யாருமே வரலையே. தேங்க்யூ. டிம்பிள், எங்க இருக்க? என்ன பண்ற? கரண்ட் டார்ச்சர் பண்ணி இந்த ஃபிலிம்க்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஏதாவது வேலைன்னா சொல்லுங்க, உடனே நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன். பிரேமா எங்க இருக்காங்க? மோகன் அவங்க எங்க இருக்க போறாங்க? வீட்டுக்கு போனா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க போறாங்க. அண்ணன் ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு வெளியே போயிருக்காரு. அவர் திரும்பி வரதுக்குள்ள சர்ப்ரைஸ் டிஷ் கொடுக்கணும்னு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா பிளான் பண்ணி பிரேமா அன்னிக்கிட்ட மீட்டிங் இருக்கு சொல்லிருக்காரு. எனக்கு ராணிப்பேட்டை, மிஸ்ஸஸ் அமருக்கு சில்வர் சாண்டா. அந்த ஆளோட கெட்ட புத்தி என்னன்னு இப்ப தெளிவா தெரியும். இதான் மீனாவுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட். ஒரு வழியா நானும் மீனாவும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். இந்த சந்தோஷத்துக்கு தடங்களா மோகனும் இப்ப இங்க இல்ல. மீனாவும் தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. லலா 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 லலா.
மங்கி மேனா இருந்தது நம்ம ராஜு அண்ணா தான். அவர் தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு, எல்லாரையும் பயமுறுத்துறாரு வேற. அப்படியே நம்ம வீட்லயே மங்கி மேன புடிச்சதுக்காக பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அது தப்பு தவறி கூட நம்ம ராஜு அண்ணா தான் மங்கி மேன் யார்கிட்டயும் சொல்லிடாத என்ன. அப்புறம் ராஜு அண்ணாவை எல்லாரும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? சொல்லு மீனா, வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சார் ஆக்சுவலி சுரேஷ் சார் கிட்ட கொடுத்து இந்த ஃபைல கொடுக்க சொல்லலாம்னு நினைச்சேன். வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, நான் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமேன்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வரேன்னு வேற சொல்லிட்டு வந்தேன். ஹலோ 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 ஹலோ, நீ பேசுறது கேட்கவே இல்லை மீனா. நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நம்ம மான்சி மேகசினுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய பெரிய உதவி இப்ப நம்மளுடைய மேகசினுக்கு தேவைப்படுது. ஆனா நீ நடந்தா உன் வீட்டுல நடக்கிற பார்ட்டியை பத்தி யோசிக்கிற. ப்ளீஸ் மீனா, உங்க வீட்டுல நடக்கிற பார்ட்டியும் அதோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கும் புரியுது மீனா. நீங்க என் நிலைமையும் புரிஞ்சுக்கோ. நடக்கிற இந்த மீட்டிங் கேன்சல் ஆயிட்டா அப்புறம் என்ன ஆகணும் யோசிச்சு பாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீனா ப்ளீஸ். ஓகே சார், நானே கொண்டு வரேன். ஓகே. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுறேன். கண் பார்வை மெல்ல தோண்டி வீசுறேன். எதிர்பார்த்ததை விட ஏற்பாடுலாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இந்த பூவையும் மறக்காம வச்சிருங்க. அதான் என்ன ஏதாவது வேணுமா? நீ போய் சங்கீதா, இன்னைக்கு கூட அவ்வளவு லேட்டா வருவேன். ஸ்வீட் எடுத்து வர நேரம் ஆயிடுச்சு. இங்க பாரு, எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க ரேணு? அதை ஏன் கேக்குற? நானே தனியா எவ்வளவு வேலை பண்ணுறது? நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு ஒரே மருமகளா என்ன? வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுவாங்களேன்னு மத்தவங்க யோசிக்கிறதே இல்ல. போன் வந்தோடனே ஓடிட்டா, நீங்க எல்லாரையும் மறந்துட்டா. யார் போன்? அவங்க பாஸ் தான். அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா போதும். நாங்கெல்லாம் முக்கியமா என்ன? இந்த வீட்டுல யாரும் ஒண்ணுமே கேட்கறது இல்ல. இப்படி வாங்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வேலைக்கு போறாங்கிற காரணத்துக்காக வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாளா? நீங்க வேணா பாருங்க, இவ வேலைக்கு போறதுனால வீட்டுல புதுசு புதுசா பிரச்சனை தான் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் சரோஜா. எல்லாரும் வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சது. ஆரத்தி இனிமேதான். வாங்க வாங்க வாங்க, ஆரத்தி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பினா சில்வர் சாண்ட் ரிசார்ட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 30 நிமிஷம் ஆயிடும் மேடம். போறதுக்கு ½ அன் ஹவர், வரதுக்கு ½ அன் ஹவர். வீட்டுக்கு எப்ப போகும் தெரியலையே. மனசார எல்லாரும் அந்த கடவுளை வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
மிஸ்ஸஸ் அமருக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. இந்தா போதும், அடுத்த ரவுண்டுக்கு வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. டிஸ்டர்பன்ஸ். வாட்ஸ் த மேட்டர் ப்ரோ? எனக்கு மிஸ்ஸஸ் அமரோட மொபைல் நம்பர் வேணும். நம்பரை கேட்டு மெசேஜ் பண்ண அர்ஜென்ட். புரிஞ்சுதா? இப்பவே வா. சரி சரி. இல்ல ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இல்ல இப்பவே வாங்கி கொடுத்துறேன். யார்கிட்ட கேக்? நான் என்னடா வந்ததுல இருந்து இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்க? ஒண்ணுல சாப்பாடு நல்லா இருக்கேன், யாரு செஞ்சாங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்ப சாப்பிடு, அப்புறம் ஓடி போயிடு. புரிஞ்சுதா? தன்யா தன்யா நம்பர் நாலனாவோட போன் நம்பர் வேணும். உங்க அம்மாவோட போன் நம்பர் வேணும். தன்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. நம்பர் வரப்போகுது. மைக்கு மேல பத்தி பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? என்ன போட்டாங்க? இருங்க, அந்த பேப்பர் இங்கதான் எங்கேயோ வச்சேன். இங்க இருக்கு. இதோ. இந்தாங்க சார், நீங்களே படிச்சு பாருங்க. ரீச் இல்ல, நெட்வொர்க் ப்ராப்ளம். பைத்தியம் முடிச்சிச்சு அவனுக்கு. அண்ணாவுக்கு நம்பரை அனுப்பியாச்சு. அந்த பிரவீன் சார் எவ்வளவு மோசமான ஆளுன்னு மிஸ்ஸஸ் அமர் கிட்ட சொல்றதை தவிர வேற வழியே கிடையாது. அப்பதான் அவங்கள காப்பாத்திக்க முடியும். ஹலோ மிஸ்ஸஸ் அமர், இப்ப எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. தயவு செஞ்சு நீங்க அந்த சில்வர் சாண்ட் போக வேண்டாம். எனக்கு பிரவீன் சாரோட நோக்கம் சரியா படல. இது பாருங்க, நீங்களே கூட ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளாவே அவர் உங்ககிட்ட க்ளோஸா வர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட ஒவ்வொரு சைக்கையும் அவர் தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கிறார். மிஸ்ஸஸ் அமர், நீங்க இன்னைக்கு அவரை மீட் பண்ணாம இருக்கிறது நல்லது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பேசுறேன்னு புரியுதா? ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன். பிரேமா எனக்கு சிஸ்டர் மாதிரி. அப்ப பிரவீன் சார் எனக்கு என்ன வேணும்? நீ இந்த மாதிரி சீப்பா யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் யோசிக்கிறது தப்பாவே இருக்கட்டும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ப்ராப்ளம் சீரியஸ் இல்லைன்னா ஹைவேக்கு நடுவில் இப்படி நிறுத்தி உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி போன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ப்ளீஸ் அங்க போகாதீங்க, இல்லைன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. பிரவீன் சார் நீங்க புரிஞ்சுக்கல, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. முடிச்சிட்டியா? நீ சொல்றதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, புரிஞ்சுதா? கைண்ட் இன்ஃபர்மேஷன். எனக்கு பிரவீன் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ரிசார்ட்க்கு வந்தாச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்கதான் போற. உங்க 2 பேர்ல யாரோட என்ன சீப்பா இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிடும். என்னடா அது மிஸ்ஸஸ் அமர், இது பாருங்க, இந்த விஷயத்தை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பேசாதீங்க. நீங்க யாரும் எதையும் நிரூபிக்க பார்க்கல. நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் தான் பண்றேன். ஒருவேளை ஏற்கனவே நீங்க அங்க போயிட்டீங்கன்னா ஃபைல வெளியே இருந்து கொடுத்துருங்க, ரூமுக்குள்ள போக வேண்டாம். சரி, இது எது பண்ணுங்க, நீங்க ரூமுக்குள்ள கூட போங்க.
இதான் என்னோட நம்பர். உங்களுக்கு அங்க என்ன ப்ராப்ளம்னாலும் ப்ளீஸ் எனக்கு உடனே போன் பண்ணுங்க. ஓகே? ஹலோ, பிரவீன் சாரோட உண்மையான உருவத்தை நேரா பாக்குற வரைக்கும் இவங்களுக்கு நம்பிக்கை வராது. பிரச்சனை வர போகுதுன்னு ஒருத்தர் சொல்றா, அதை கேட்டா தானே. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுறேன்,